ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்களா, இப்போ 2 டேஸாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கிற நிவாஷினி அப்படிங்கிறவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிவாஷினி அப்படிங்கிறவங்க பிக் பாஸ் சீசன் 6ல் கலந்துக்கிட்ட ஒரு பார்ட்டிசிபெண்ட். அவங்க அப்புறம் வெளியில் வந்த அப்புறம் அசல் கோளாறு அப்படிங்கிறவங்க கூட நெருக்கமாக இருந்தாங்க. அதுக்கப்புறமேல அவங்களுடைய நிறைய கிளாமர் ஃபோட்டோஷூட்ஸை வந்து வெளியிட்டாங்க. இதை பார்த்துட்டு இவங்க கண்டிப்பாக நிறைய சீரியல்ஸ் அல்லது வெப் சீரிஸில் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த நிலையில் அவங்களுக்கு பெருசாக எந்த பட வாய்ப்புகளும் வரல. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இவங்க இப்போ தான் சென்னையில் தான் வசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தும் அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் எதிர்பார்த்துக்கிட்டு அவங்க நிறைய ஃபோட்டோஷூட்ஸை கிளாமராக எடுத்துகிட்டு வெளிவிட்டுட்டு இருந்தாங்க. அப்பயும் அவங்களுக்கு எந்த விதமான வாய்ப்பும் பிக் பாஸ்க்கு அப்புறம் கிடைக்கல. இவங்களுடைய போஸ்ட்டை வந்து உதயநிதி என்ன பண்ணியிருக்கிறாரு, ரீபோஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. 1/2 hour கழித்து அதை அவர் ரிமூவ் பண்ணிட்டாரு. அதனால நிவாஷினி அப்படிங்கிறவங்க ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. அதில் அவங்க உதயநிதி தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது தவறுதலாக ரீபோஸ்ட் ஆகிருக்கலாம், அதை அவர் உடனே ரிமூவ் பண்ணிட்டாரு, இதில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம டிவிகே பாய்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிவாஷினியும் உதயநிதியும் வச்சு செம்மையாக ட்ரோல் பண்ணி விட்டுருக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, அதை ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்க இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு உதயநிதி என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா பார்த்தீங்கன்னா, இது வந்து தவறுதலாக நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இதை யாரும் பெருசு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. எப்படா மாட்டுவார் அப்படிங்கிற மாதிரி இவர் டிவிகே கிட்ட செம்மையாக மாட்டிக்கிட்டாரு. அதனால 2 நாளாக அவரை வச்சு செஞ்சிட்ருக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, நிவாஷினி வந்து இவ்வளோ நாளைக்கு அப்புறமேலே இப்போ திடீர்னு வந்து ட்ரெண்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே அவங்க நிறைய பட வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொடுத்துருங்க.